ராஜமணி எனக்கு ஒரு காப்பியில டீய போட்டு கொடுத்தேன்னா சரோசா ஏ சரசு இருந்தா நான் கேப்பேன் டீ அரசி எனக்கு டீ அரசி அரசி வரும்போது டீ கூட 2 வரிக்கி தொட்டு சாப்பிடணும். வரும்போது மறக்காம எடுத்துட்டு வா. உங்ககிட்ட எதுவும் சொன்னலா? அந்த புள்ள அப்படி பிள்ளை இல்லடி, நீ எதுவும் நினைச்சுக்கிட்டு பேசாத. நீ சம்பளம் ஏறிட்டு அதே போயிட்டு ஏடிஎம்ல எடுக்கலான்னு போறேன். ஆமாடி, காலங்காத்தால பல்லு கூட விளக்கல, அப்பயே வந்து ஏன் இன்னைக்கு தேதியாச்சல் இன்னமும் உனக்கு சம்பளம் ஏறலான்னு கேட்டவ, அதான் போய் எடுத்து வந்து குடுக்கலான்னு போறேன். நாம என்ன தனியாவா இருக்கோம்? தனியா இருந்துட்டு அவங்க குடுக்குறேன்னு சொல்லலாம், ஒன்னா தானே இருக்கோம். இதுல என்ன இருக்கு? அவங்க நமக்கு குடுக்க தானே போறாவ. ஆமா, இப்படியே சொல்லி காலத்தை கடத்துங்க. நான் ஏதாவது ஒண்ணு சொன்னேன்னா அத அப்படியே சமாளிச்சிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லி ஊர் உலகத்துல எப்படி இருக்கா பாருங்க. உங்க வயசுக்காரங்க எல்லாம் சொந்த வீடே கட்டிட்டாவ, நாம மட்டும்தான் இப்படி இந்த காலத்துலயும் ஒட்ட கூட்டு குடும்பமா இருக்கா.
பண்ண சொல்லுது. முதல்ல தம்பிக்கு கல்யாணம் ஆட்டும்டா, அதுக்கப்புறம் நீ தனி கொடுத்து அவங்க 2 பேரும் வைக்கேன்னு சொன்னாவ. இப்ப அவனுக்கு கல்யாணமும் ஆயிட்டு, அவனுக்கு ஒரு பிள்ளை குட்டி ஆட்டுண்டா, அதுக்கப்புறம் தனி கொடுத்து வைக்கிறேன்னு சொல்லுதாவ. இல்ல என்ன பண்ண சொல்ற? ஆமா ஆமா, ஏதாவது ஒண்ணு சொல்லி வாயை அடைச்சிருங்க. இனி ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? நானே அம்மா கிட்ட நான் ஏதாவது போய் சொன்னேன்னா குடும்பத்தை இவதே பிரிக்கிறான்னு சொல்லி விடுவாவ. என்னத்துக்கு வம்பு? ஏதோ போட்டும் காலம்ட்டு விட்டுறேன். தெரிஞ்சுக்கிட்டே இப்படி கேட்ட நான் என்னதான் பண்ணட்டும்? காலங்காத்தால வருத்தி எடுக்கிறதுக்கே ஆளால வருத்தி முன்ன. சாமி, உங்களுக்கு எதுவும் சொல்ல கிடையாது, நீங்க கிளம்புவோம். தலை எழுத்து போய் இட்லி துணி எடுத்துட்டு வந்து இட்லி அவிச்சு போடுவான், தின்னுட்டு அப்புறம் நம்மளையும் பேசட்டும். வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போகுதுன்னே தெரியலையே. நீ என்ன வெளியில கொண்டிய? என்னப்பா எங்க போனே? காலங்கத்திலேயே எங்க கிளம்பிட்டு போயிட்டு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனியாமல அவகிட்ட என்கிட்ட சொன்னா. ஆமா, நீ ஒரு வேலையா போயிருந்தேன். காணடி தேடிட்டு இருந்த பொண்டாட்டி என்னடி கேளு. ஆமா, அவகிட்ட பேசிட்டு மாதிரி வேலை கடுப்ப கலப்பாதீங்க. நீ என்ன இப்படி சலிச்சுட்டு போறியா? பொண்டாட்டி தானே பேச சொன்னேன், வேற யார்ட்டையும் சொன்ன மாதிரில கடுப்பா பேசிட்டு போறியா? சண்டை கோவம் இன்னும் சரியால போலியே. இல்லக்கா, நேத்து புடவை எடுக்க வாரேன்னு சொன்னீங்களே வீட்டுக்கு, அதை எடுக்க வாரையில இல்லையான்னு கேட்கலான்னு வந்தேன். எனக்கு ஒரு வேலையா இருக்குக்கா, நான் போனோம். அதே அதுக்கு சீக்கிரமா வந்தீங்கன்னா எடுத்துட்டு போயிருவிய, அதான் கேட்கலான்னு வந்தேன். ஏய் அமைதியா பேசி, நீ மாமியாடி காதை விழுக போகுது. ஆனா அவளுக்கு தெரியாம சேலை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தானா முடித்தேன் சாமியாடிவா. ஒன்னும் அவசரம் கிடையாது டி, நான் அப்புறமா கூட வந்து எடுத்துக்கிட்டேன். இப்ப புது மாடல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னீல்ல, இருக்கா இல்ல அது காலிட்டா? அக்கா கையோட எடுத்துட்டு வரலாம்னு நினைச்சேன். நீதி எதுவும் சொல்லுவியே, அதை நீ வீட்டுக்கே வந்து எடுத்துக்கலான்னு கேட்க மட்டும் வந்தேன். அப்படி இப்படி வந்துடாத, அப்புறம் எனக்கு உங்ககிட்ட சேலை எடுக்க விட மாட்டேன் மாமியா. எல்லா கலருமே இருக்குக்கா, புது மாடல் எடுத்து வந்திருக்கேன். நீங்க நாளைக்கு கூட வாங்க, நான் போயிட்டு எப்போ வரும்னு தெரியாது. அக்கா போன வாட்டி வாங்கின சேலைக்கு பாக்கி இருக்கு. அந்த 200 ரூபாய் சேலை வாங்கல, அதுவா அது 300 ரூபாய் கொடுத்துட்டேனடி. மீத 400 ரூபாய் இருக்குல்லக்கா. இந்த தாரை நான் இந்த சேலை எடுக்கும்போது மொத்தமா தாரை வாங்கிக்க. கொடுக்காம எங்க போக போறேன்? என்ன நம்ப மாட்டேன்னு இத வர கேட்டுட்டு இருக்க. நான் எழுதிட்டு வைப்பேன், மறந்துட மாட்டேன். இல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கேட்டேக்கா. சரி டீ கிளம்பு, அமே கால்ல கண்ணுல படாம கிளம்பு. காலகத்திலேயே வந்துட்டா. நான் மேலேயும் தப்பு, நேத்தே வாரேன்னு சொல்லியிருந்தேன், போக மறந்துட்டேன். புது மாடலா வேற எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கா. காலி இடத்துக்குள்ள போய் வாங்கிடணும். அக்கா அக்கா, இந்த மாதிரி துணி எடுத்துட்டு வரைய நேரம் ஆயிட்டுக்கா. மறந்தே போயிட்ட மாதிரி, எதுக்கு வந்ததே மறந்துட்டேன். இட்லி துணி எடுக்க தானே வந்தேன், உட்காந்துட்டேன் நான் பாட்டுல.